நம்முடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணி வச்சிங்களேன், அது ஒரு சில நேரத்தில் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகாமல் திருப்பி ஓப்பன் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து எதுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். சரி வாங்க போயிட்டு இது எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம லோகோ தருது பார்த்தீங்களா, அந்த லோகோ மேலே அப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். லோகோ மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3 மார்க் தருது. இந்த 3 மார்க் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த சிம்பிளான இன்டர்ஃபேஸில் நம்ம இந்த இடத்துல அக்கௌண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற செட்டிங்ஸ் நிறையா வந்து காமிக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். இது மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டீஆக்டிவேட் அண்ட் டிலீட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் வீடியோ கட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஈஸியாக வந்து நீங்கள் டிலீட் பண்ண முடியும். இல்லாட்டா வந்து பாஸ்வேர்டு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிடுவீங்க. இல்லாட்டா வந்து இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிடுவீங்க. அதனால் கட்ஸ் வரைக்கும் பார்த்துக்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மேலே கிளிக் பண்ணுறேன். நம்மளுடைய அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுறேன். அதாவது எந்த அக்கௌண்ட்னா நம்மளது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எதை டிலீட் பண்ண நினைக்கிறோமோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஒன்று டீஆக்டிவேட் அக்கௌண்ட், ரெண்டாவது வந்து டிலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம டீஆக்டிவேட் பண்ணோம்னா வச்சிக்கலாம், அது டெம்பரவரியாக வந்து டீஆக்டிவேட் ஆகும். இங்கே பாருங்க கொடுத்துறாங்க பாருங்க, டெம்பரவரியாக வந்து உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே டிலீட்னு சொல்லிட்டு வேணும்னா டிலீட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டிலீட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல், ஃபோட்டோ, வீடியோ, கமெண்ட், லைக், ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா டிலீட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டு இவ்வளோ ரீசன்ஸ் கொடுத்துறாங்க. நான் சம்திங் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து எதுக்காக டிலீட் பண்ணுறீங்க, ஐ வாண்ட் ரிமூவ் சம்திங்னு சொல்லிட்டுக்குது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீட் பிரேக்குன்னு சொல்லிட்டுக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எதனா ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சம்திங் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் பேஜில் வந்து டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன், அதாவது யுவர் 1 போஸ்ட். இப்போ நீங்கள் எவ்வளோ போஸ்ட் போட்டுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஏ காப்பி ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீப் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு, அதாவது டிலீட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. எனக்கு வானா நான் டிலீட்டே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, நேராக வந்து உங்களுடைய மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு ஒரு கோடு போகும். அங்கே போய்ட்டு நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் என்பதால் நான் வந்து இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்தை கேட்குது. அதாவது கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிட்டு கேட்குதுன்னா, இப்போ வந்து நான் அக்டோபரில் இருக்கிறேன், அடுத்த மாதம் 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து இது டிலீட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, உங்களுடைய டிலீட் பண்ண அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிங்கன்னா ரீஆக்டிவேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகும்னா இதை வந்து நீங்கள் இந்த வந்து பார்க்கவே கூடாது, ஓப்பனே பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து டிலீட் ஆகும். நீங்கள் அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகாது. இதை வந்து கரெக்டாக வந்து மனசில் வச்சிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்குது. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு கிடச்சிங்கன்னா இங்கே வந்து டிலீட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிவிடும். இதுதான் மேட்ரு. இப்போ நம்ம ஒரு முறை டிலீட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே பண்ணுறேன், இங்கே டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நீட் அண்ட் க்ளீனாக டிலீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்து ஆல்ரெடி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுக்குது. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் டிலீட் ஆகிடுச்சிங்களா, இனிமேல் வந்து நீங்கள் ஓப்பனே பண்ணக்கூடாது. அந்த அக்கௌண்ட் உங்களது இமெயில் ஐடி டிலீட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இது உள்ளே இருந்து அதை நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 மாதத்துக்கு அப்புறம் காணாமல் போய்விடும். யாருக்குமே வந்து தெரியாமல் போயிடும். அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இல்லாட்டா வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு எப்படி டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சைடில் கொடுக்குறேன், அது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 ஃப்ளூட்டை பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, இல்லாட்டா வந்து குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பாட்டு பாடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை உங்களுக்கு ஒரு பாட்டை பாடி காமிச்சிடுறேன். உங்களுக்கு வேணா ப்ராடக்ட் லிங்க் கீழே கொடுக்குறேன். இது மாதிரி 2 விதத்தில் வருது. 2 வித சவுண்ட் இது நம்ம செக் பண்ணிடலாம். இந்த சவுண்டை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இது மாதிரி வருதுங்களா. இப்போ இதில் எப்படி சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி வருது. உங்களுக்கு வேணா ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.